அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்ற சத்தியத்தை கடந்த சில வாரங்களாக நாம் தியானித்து வருகிறோம். இந்த வாரத்திலும் அதை தொடரப் போகிறோம். வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்தில் இந்த வசன பகுதியிலிருந்து கர்த்தரோட வார்த்தையை நாம் என்ன செய்தோம்? தியானிக்க ஆரம்பித்தோம். எப்படி கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்காக செங்கடல், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே புறப்பட்டு வந்து இந்த செங்கடல் அருகே அவர்கள் எல்லாரும் கூடாரம் போட்டு தங்கியிருக்கிறாங்க. அங்கே தங்கியிருந்த அந்த நேரத்தில் பார்வோன் இவர்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சகல படைகளோடு ரதங்களோடு பாருங்க, அவன் இஸ்ரேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வருகிறான். வரும்போது இந்த இடத்துல கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணி கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விடுதலை, ரட்சிப்பை இந்த இடத்துல என்ன செய்கிறார்? கட்டளை இடுகிறார். இந்த சம்பவத்திலிருந்து தான் நாம் கடந்த வாரம் என்ன செய்தோம்? தியானிக்க ஆரம்பித்தோம். இந்த நாளிலே அதை தொடரப்போகிறோம். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், முதலாவது கர்த்தர் இந்த சொன்ன வாக்குத்தத்த வார்த்தையை பார்த்தோம். ரெண்டாவது நம்ம பார்த்தோம், நாம் வாழ்க்கையிலே சந்திக்கிற எல்லா போராட்டம் பிரச்சனைகளும் பாருங்க, நாம் அவைகளை எப்படி பார்ப்போம் என்றால், ஐயோ இந்த சூழ்நிலை நடுவிலே நான் வெட்கப்பட்டு போயிடுவேனே, நான் மனுஷர் முன்னாடி தலை குனிய வேண்டியிருக்குமே, அவமானம் அடைய வேண்டியிருக்குமே, இப்படி தான் நாம் என்ன செய்கிறோம்? நாம் வாழ்க்கையில் சந்திக்கிற போராட்டங்களை மனுஷர்களாய் நாம் இப்படி தான் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த சூழ்நிலைகளை எப்படி பார்க்கிறார் பாருங்க. நம்முடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த சூழ்நிலைகளை எப்படி பார்க்கிறாரா? அதை தான் நம்ம கடந்த வாரம் தியானித்தோம். பாருங்க, இயேசு நம்முடைய பாவங்களுக்கான சாபங்களுக்கான பரிகாரத்தை சிலுவையிலே அவர் சிந்திய இரத்தத்தின் மூலம் அவர் பாருங்க, நம்முடைய பாவம் சாபங்களுக்காக பரிகாரம் அவர் செய்து விட்டபடியால் இப்பொழுது பாருங்க, அந்த இயேசுவின் மூலம், அவருடைய இரத்தத்தின் மூலம் பிதாவாகிய தேவன் நாம் வாழ்விலே சந்திக்கிற எல்லா தீமைகளையும் பாருங்க, ஆதியாகமம் 50:20 படி அவர் எப்பொழுதுமே அதை என்ன செய்கிறார்? நன்மையாக தான் என்ன செய்கிறார்? முடிய பண்ணுகிறார். அவர் எப்படி அதை நன்மையாக முடிய பண்ணுகிறார்? அந்த போராட்டம் பிரச்சனைகளிலிருந்து நமக்கு விடுதலையை தந்து, ரட்சிப்பை தந்து, அதன் மூலம் பாருங்க, அந்த சூழ்நிலை நடுவிலே பாருங்க, கர்த்தர் மகிமைப்படுகிறவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்னையிலிருந்து கர்த்தர் பார்வையில் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் போராட்டம் பிரச்சனை எல்லாம் அது என்ன நேரம்? அது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படும் நேரமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. இதை தான் நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். இன்றைக்கு அடுத்த காரியத்தை என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் இப்போ 10-11 வசனங்களை நாம் வாசிக்கலாம். பாருங்க. பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இஸ்ரேல் ஜனங்கள் செங்கடல் அருகே அவர்கள் எல்லாரும் கூடாரம் போட்டு அவங்க எல்லாரும் அங்கே தங்கி இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்கள கானானை நோக்கி இப்போ என்ன செய்கிறார்? வழி நடத்தி கொண்டிருக்கிறாரு. இப்போது பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக பாருங்க, பார்வோன் தன்னுடைய சகல இராணுவத்தினோடையும் தன்னுடைய குதிரை ரதங்களோடு என்ன செய்கிறான்?
இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக இப்போ பார்வோன் வந்து கொண்டிருக்கிறான். இப்போது யோசித்து பாருங்க, இந்த சூழ்நிலையை நான் மறுபடியும் என்ன செய்ய விரும்புகிறேன், சொல்ல விரும்புகிறேன். இந்த சூழ்நிலை என்ன பின்னணியில் சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள். இஸ்ரேல் ஜனங்கள் 430 வருஷமாக பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் அடிமைகளாக இருந்து பாருங்கள், அவங்க மிகுந்த வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக பாருங்கள், யாத்ரா 1ஆம் அதிகாரத்தில் வேதம் அழகாக சொல்லுது, யோசேப்பு எகிப்து ஜனங்களுக்கு செய்த நன்மையை முற்றிலுமாய் அறியாத ஒரு புது ராஜா, ஒரு புது பார்வோன் என்ன செய்கிறான், ராஜாவாக வருகிறான். வந்தவுடன் அவன் இஸ்ரேல் ஜனங்கள் மிகுதியாய் இப்போ பெருகி இருக்கிறத பார்த்துட்டு இப்போ இஸ்ரேல் ஜனங்களை என்ன செய்கிறான், கொடுமையான வேலையை கொடுத்து இப்படியாக இஸ்ரேல் மக்களை மிகவும் அடிமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். அப்போது பாருங்கள், இஸ்ரேல் மக்கள் பாருங்கள், இந்த எகிப்தியர் கையில், பார்வோனின் கையில் மிகுந்த வேதனைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அனுபவித்து கொண்டிருந்த காலம் அது. அந்த நாட்களில் தான் பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது யாத்திராம் 2 வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் பண்ணின உடன்படிக்கை நினைவு கூர்ந்து இப்போ இஸ்ரேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படி பாருங்கள், தம்முடைய தாசனாகிய மோசேயை என்ன செய்கிறார், அவர் அனுப்புகிறார். இப்போது பாருங்கள், கர்த்தர் மோசேயின் கைகளினாலே 10 விதமான வாதைகள், அதாவது நியாய தீர்ப்புகளால் பாருங்கள் எகிப்தை என்ன செய்கிறார், தண்டிக்கிறார். ஏன்னா பார்வோனும் எகிப்தியரும் ரொம்ப ஒரு பெரிய அநியாயமான காரியத்தை என்ன செய்கிறாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் ஜனங்களை பயங்கரமாக கொடுமைப்படுத்துகிறாங்க. அப்போது அவங்க செய்த அநியாயத்தினுடைய கூலியை இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அனுபவிக்கிறாங்க. 10 விதமான மிக மோசமான நியாய தீர்ப்புகளால், தண்டனைகளால் அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய பாருங்க, அவங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரம், வாழ்க்கை எல்லாமே நைல் நதியை சுற்றி தான் இருந்தது. முதலாவது அந்த நைல் நதி என்ன செய்யுதுன்னா ரத்தமாக கர்த்தர் மாற்றுகிறார். பின்பு தவளைகள் தேசத்தை மூடுகிறது. அதற்கு பின்பு பார்த்திங்கன்னா பேன் எல்லார் மேலேயும் வந்து வேதனைப்படுத்துகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா வண்டுக்கள், ஈக்கள் தேசத்தை மூடுகிறது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அவர்களுடைய மாடுகள், ஆடு மாடெல்லாம் கொள்ளை நோயினால் என்ன செய்யுது, பாதிக்கப்படுது. பின்பு பார்த்திங்கன்னா பயங்கரமான கொப்பளங்கள், அதனால் என்ன செய்கிறாங்க, ஜனங்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கல்மழை, பெரிய இடி மழை, கல்மழை தேசத்தின் மேலே பெஞ்சு அந்த தேசத்தினுடைய எல்லா பார்த்திங்கன்னா பயிர் வகைகள் அழிந்து போகிறது. அதுக்கடுத்தது வெட்டுக்கிளிகள் தேசம் எங்கும் நிரம்பி தேசத்தினுடைய எல்லா உணவு தானியங்களை, வயல்வெளி எல்லாத்தையும் அழித்து போடுது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 3 நாட்கள் பயங்கரமான இருள் தேசத்தை மூடுது. பக்கத்தில் யார் இருக்கான்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு இருள். இறுதியாக எகிப்தில் உள்ள எல்லா பார்வோன் குடும்பம் தொடங்கி கடைசி குடும்பம் வரைக்கும் அந்த குடும்பத்தினுடைய மூத்த பிள்ளை பாருங்க மரித்து போகிறது. இப்படியாக 10 விதமான தண்டனைகளால் கர்த்தர் எகிப்தை என்ன செய்தார், வாதித்தார், தண்டித்தார். பார்வோன் அதெல்லாம் பார்த்து அதுக்கு மேலே தாங்க முடியாமல் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தியரும் பார்வோனும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, தேசத்தொட்டு வெளியே போங்கப்பான்னு விரட்டி அடிச்சிடுறாங்க. இப்படி கர்த்தர் பாருங்கள் பெரிய தம்முடைய ஓங்கிய புயத்தால் அதிசயங்களை பண்ணி, அற்புதங்களை பண்ணி, அடையாளங்களை பண்ணி பாருங்கள். இப்போது கர்த்தர் பாருங்கள் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை மோசேயின் தலைமையில் என்ன செய்கிறாரு, எகிப்திலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டார். 430 வருஷம் அடிமைத்தனம் முடிஞ்சு போச்சு. இப்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாருங்கள் ஒரு நிம்மதி. எப்பாடா, பல ஆண்டாண்டு காலங்களாக இருந்த அந்த அடிமைத்தனம் என்னது முடிந்து விட்டது. பார்வோன் கையிலேருந்து நம்ம விடுதலை ஆகிட்டோம், நம்மை கொடுமைப்படுத்திய எகிப்தியர் கையிலேருந்து விடுதலை ஆகிட்டோன்னு சொல்லி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி பாருங்கள். அவங்க எல்லோரும் இப்போ கர்த்தர் அவங்கள நடத்துகிற பாதையில் எகிப்தை விட்டு என்ன செய்கிறாங்க, வெளியே கிளம்பி அப்படியே கர்த்தர் அவங்கள கானானை நோக்கி வழி நடத்தி செல்கிறார். அப்போது கர்த்தர் நடத்துகிற பாதையில் அவங்க என்ன செய்கிறாங்க, நடந்து போகிறாங்க. அப்போது பாருங்கள், இப்படியாக அவர்கள் பல ஆண்டுகள் கழித்து இப்போ தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை பார்த்துருக்காங்க. பெரிய விடுதலை, கர்த்தர் அவங்கள சந்தித்து பெரிய விடுதலை என்ன செய்திருக்கார், தந்திருக்கிறார். இப்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஆனால் பாருங்கள், அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் என்ன செய்யலை, நீடிக்கலை. இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் வந்து வனாந்திர பாதை வழியாக நடத்தி கொண்டு போகிறாருன்னு சொல்லி
பார்வோன் கேள்விப்பட்ட உடனே பாருங்க, எப்படியாவது வனாந்தரத்தில் இஸ்ரேல் ஜனங்களை போய் அவங்களுடைய பாதையில் குறுக்கிட்டு அவங்களெல்லாம் மறுபடியும் அடிமைப்படுத்தி எகிப்துக்கு கொண்டு வந்துடணும், அல்லது அவங்கள அழிச்சிடணும்னு சொல்லி பார்வோன் இப்போ என்ன பண்ணுறாரு, தன்னோட சகல இராணுவத்தோடும் குதிரை ரதங்களோடு பின்தொடர்ந்து வருகிறார். பார்வோன் வர்றதை பார்த்துட்டு இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் அந்த செங்கல் நடுவில் பாருங்க, இப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, கூடாரம் போட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்னாடி பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலும் கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக என்ன செய்கிறார், கர்த்தரே அவங்களுக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார். போய் தான் இப்போ செங்கடல் நடுவில் அவங்க அங்கே கூடாரம் தங்கி இருக்கும்படி கர்த்தர் என்ன செய்கிறார், வழி நடத்தி இருக்கிறார். இப்போ பாருங்க, அங்கே எல்லாம் தங்கி இருக்கிறாங்க. திடீர்னு இந்த மக்கள் பார்க்குறாங்க, பார்வோன் சேனையோடு வர்றதை பார்த்துட்டு எல்லாரும் என்ன செய்கிறாங்க, குதிரை ரதத்தோடு வந்தோடனே மறுபடியும் உங்களுக்கு என்ன செய்யுது, பயம் வந்துடுது. ஏன்னா ரொம்ப வருஷமாக அவங்களுக்கு தானே அடிமையாக இருந்தாங்க. அதனால் ஐயோ மறுபடியும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்கிறாங்க, பயந்து நடுங்கி கொண்டு என்ன செய்கிறாங்க இருந்து இப்போ மோசேக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க, முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இஸ்ரேல் மக்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய தவறை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இந்த தவறு தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய நேரம் என்ன செய்துருது, நடந்துடுது. அது என்ன தவறு பாருங்க, கர்த்தர் தான் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தியர் கையிலிருந்து என்ன செய்கிறாரு, விடுவித்து அவங்கள என்ன செய்கிறார், வெளியே கொண்டு வருகிறார். அப்போது அது மட்டும் இல்லை, இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தரே அவங்களுக்கு ஒரு பெரிய மேகஸ்தம்பத்தில் அவங்க கண் பார்க்கும்படியாக கர்த்தர் ஒரு பெரிய மேகஸ்தம்பத்தில், பகலில் மேகஸ்தம்பத்தில் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தில் அவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படி அவங்களுக்கு முன்பாக என்ன செய்கிறார், கர்த்தரே அவங்களுக்கு முன்னாடி நடந்து போகிறார். அப்போது கர்த்தர் தான் இவங்களை செங்கடல் நேராக வழி நடத்தியிருக்காருன்னா இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணியிருக்கணும், இப்போ திடீர்னு பார்வோன் வரதை பார்த்துருந்தோடனே என்ன பண்ணியிருக்கணும், உடனே இந்த ஜனங்கள் கர்த்தரையே என்ன செய்திருக்கணும், தொடர்ந்து நோக்கி பார்த்துருக்கணும். ஏன்னா 10 விதமான வாதைகளால் எகிப்தியரை தண்டித்து இப்போ கர்த்தர் தான் அவங்கள வழி நடத்தி வந்திருக்காருன்னா பாருங்க, இப்போது தொடர்ந்து அவங்க என்ன செய்திருக்கணும், அந்த இப்போது பார்வோன் அவங்களுக்கு விரோதமாக வருகிற அந்த சூழ்நிலை நடுவிலும் தொடர்ந்து இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணியிருக்கணும், கர்த்தரே என்ன செய்திருக்கணும், நோக்கி பார்த்துருக்கணும். ஆனால் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, பார்வோன் தங்களுக்கு விரோதமாக வரதை பார்த்தோடனே இப்போ அந்த சூழ்நிலை நடுவில் கர்த்தரை நோக்கி பார்க்கிறத விட்டுட்டு எகிப்தியர் எப்படி தங்களுக்கு விரோதமாக வர்றாங்கன்னு சொல்லி அதையே கண்களை ஏறெடுத்து என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. இங்கே அழகாக போட்டிருக்கு பாருங்க, அந்த 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். பாருங்க, கவனிங்க, பாருங்களேன் அந்த வார்த்தைகளை கவனிங்க. அவங்க என்ன செய்தாங்களா, இஸ்ரேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து, இது வெறும் பார்க்கல, கண்கள் அப்படி எட்டி பார்க்குறாங்க, ஏறெடுத்து பார்த்து இப்போ பாருங்க எகிப்தியர் வருகிறதை கண்டு மிகவும் என்ன செய்கிறார்கள், பயந்தார்கள். அப்போ யோசித்து பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் எகிப்திலேருந்து வெளியே வந்தாச்சு. கர்த்தர் 10 வாதைகள் மூலம் எகிப்தியரை உண்டு இல்லைன்னு நினச்சிட்டார், பண்ணிட்டாரு. அப்போது யோசித்து பாருங்க, இப்போது கர்த்தர் பார்வோனையும் அவனுடைய மக்களையும் பாருங்க ஒன்றும் இல்லை, அவங்கெல்லாம் ஒரு பெரிய வல்லமையே கிடையாது, நீ அவங்கள பார்த்து பயப்படாதன்னு சொல்லி கர்த்தர் அந்த எகிப்து தேசத்தில் செய்த அடையாளங்களின் மூலம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏற்கனவே என்ன செய்யிட்டாரு, தம்மை வெளிப்படுத்திட்டார், தாம் எவ்வளோ வல்லவருங்கிறத வெளிப்படுத்திட்டார். அப்போது கர்த்தர் அவங்க ஏற்கனவே அற்புதங்கள் மூலம் அடையாளங்கள் மூலம் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தர் ஏற்கனவே எவ்வளோ பெரியவர்னு அறிந்து கொண்ட பிறகு யோசிச்சு பாருங்க, இந்த ஜனங்கள் என்ன பண்ணியிருக்கணும், பார்வோன் தங்களை விரட்டிக்கிட்டு வர்றதை பார்த்தோன்னே என்ன பண்ணியிருக்கணும், உடனே என்ன செய்திருக்கணும், அவர்கள் கர்த்தர் பேரில் விசுவாசம் கொண்டு தைரியம் கொண்டு நம்ம இப்போ எகிப்தில் அவ்வளோ பெரிய அற்புதங்களை அடையாளம் செய்த கர்த்தர் நம்ம கூட இருக்கார், அதனால் இந்த பார்வோன்லாம் எம்மாத்திரம், மோசே இப்போ நாங்கள் என்ன பண்ணணும், கர்த்தர் எங்களுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி அப்படி அவங்க என்ன செய்திருக்கணும், அந்த சூழ்நிலையை பார்த்தோன்னா அப்படி பதில் சொல்லியிருக்கணும். அதுதான் சரியான காரியமாக இருந்திருக்கும். ஆனால் பாருங்கள், இந்த இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணாங்க, அப்போது பார்வோன் தங்களுக்கு எதிர்த்து வரும்போது அந்த சூழ்நிலை நடுவில் தொடர்ந்து கர்த்தரை நோக்கி பார்க்காம பார்வோன் வருகிறான் தங்களுக்கு எதிராக
அப்படின்னு சொல்லி அதே கண்களை எடுத்து அதே அந்த சூழ்நிலையே பார்த்துக்கிட்டு இருந்ததுனால இப்போ என்ன வந்துட்டு அவர்கள் மிகவும் என்ன செய்யிட்டாங்க, பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. மிகவும் பயந்த உடனே இப்போ வாயை திறந்து என்ன செய்யிட்டாங்க, மரணத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு எகிப்தில் பிரேத குழி இல்லை என்றா வனாந்தரத்தில் சாகும்படி எங்களை இங்கே கூட்டி கொண்டு வந்தீர் மோசே அப்படின்னு சொல்லி இப்போ பாருங்கள் மரணத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு பயம் அவங்களுக்குள்ளே வந்துட்டு. இந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்கள் பண்ண தப்பு என்ன, தங்களை எகிப்தியர் கையிலிருந்து விடுவித்த கர்த்தரையே தொடர்ந்து நோக்கி பார்க்காம இப்போ பாருங்க ஒரு அற்புதம் நடந்து பாருங்க, எகிப்தியர் கையிலேருந்து அவங்க விடுதலையாகி வெளியே வந்த உடனே இப்போ கொஞ்சம் என்ன செய்துட்டு அவங்க கொஞ்சம் அவங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் என்ன செய்யிட்டாங்க, மெத்தனமாக ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் அந்த அசதியாக ஆரம்பிச்சிட்டாங்க. அசதியானோடனே இப்போ கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிற பார்வை கொஞ்சம் என்ன செய்யிட்டு குறைஞ்சிட்டு, அவங்களோட விசுவாச தீவிரம் இப்போ என்ன செய்யிட்டு குறைந்து விட்டதனால் திடீரென்று எதிர்பாராத ஒரு பிரச்சனை வந்த உடனே பாருங்க அவங்களுக்குள்ள அவங்க மிகவும் என்ன செய்யிட்டாங்க, பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நிறைய நேரம் விசுவாச வாழ்க்கையில் நாமும் இதே தப்பை தான் என்ன செய்கிறோம் பண்ணுறோம். என்ன தப்பு, கர்த்தர் நம்ம சில பிரச்சனைகளில் இருந்திருப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய பெரிய அற்புதங்களெல்லாம் செய்து என்ன செய்திருப்பார், அந்த இக்கட்டு அந்த கஷ்டத்துலேருந்து நம்மளை விடுதலையாக்கி என்ன செய்திருப்பார், வெளியே கொண்டு வந்திருப்பார். இப்போது கர்த்தர் நம்மளை அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வந்த உடனே இப்போ நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிருப்போம், நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் என்ன செய்கிறது, தொடர்ந்து அந்த விசுவாசத்தில் அப்படியே நம்ம தொடர்ந்து தீவிரப்பட்டு கொண்டே இல்லாமல் நம்ம என்ன செய்கிறது, நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறது. எப்பாடா பிரச்சனை ஓஞ்சிதுப்பா, சரி இனிமேல் நம்ம கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ்டாக இருப்போம், கொஞ்சம் நம்ம அப்படி கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது, நம்ம விசுவாச வாழ்க்கையில் தொடர்ந்து தீவிரப்படாமல் கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்ய அசதியாகிறது. இப்போது அந்த பிரச்சனை நேரத்தில் பைபிளை தீவிரமாக வாசிப்போம், ஜெபம் பண்ணும்போது தீவிரமாக ஜெபம் பண்ணுறது. இப்போ விடுதலை வந்த பிறகு இப்போ என்ன செய்கிறது, தீவிரமாக ஜெபிக்கிறது கிடையாது, தீவிரமாக பைபிள்லாம் வாசிக்கிறது. இப்போ பைபிள் வாசிக்கும்போது சும்மா அப்படி அசதியாக ஏதோ பேருக்குன்னு வாசிக்கிறது. இப்படி நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிடறோம். அப்புறம் பாருங்க இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் திரும்ப வேற ஒரு பிரச்சனை வரும்போது என்ன ஆயிடுது, இப்போ பாருங்கள் நம்மை இதுக்கு முந்தைய பிரச்சனை வரும்போது நம்மை ரட்சித்த ஆண்டவரை தொடர்ந்து பார்க்காம இப்போ பாருங்கள் புது பிரச்சனை வந்த உடனே அந்த பிரச்சனையே நோக்கி பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோம், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் போல மிகவும் என்ன செய்கிறோம், பயப்பட ஆரம்பிச்சிடறோம். பயப்பட ஆரம்பித்தது மட்டும் இல்லை, அவ்வளோதான், பயப்பட ஆரம்பித்து பாருங்கள் வாயில் எல்லா விதமான அவிசுவாச வார்த்தையும் என்ன செய்யுது, வர ஆரம்பிச்சிருது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதிலிருந்து நம்ம ஒரு விசுவாச வாழ்க்கையை குறித்த ஒரு முக்கியமான பாடத்தை இன்றைக்கி ஆவியானவரை நம்மோடு கூட என்ன செய்கிறார், பேசுகிறார். அது என்னது, உங்கள் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்தார் அல்லவா, அற்புதம் செய்து உங்களுக்கு விடுதலை தந்தார் அல்லவா, கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குனது. இப்போ நீங்கள் விசுவாச வாழ்க்கையில் ஆண்டவரை தேடுகிற வாழ்க்கையில் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்டாக ரிலாக்ஸ் பண்ணி இப்போ முன்னாடி மாதிரி நம்ம பைபிள் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, முன்னாடி மாதிரி ஜெபிக்க வேண்டியதில்லை, முன்னாடி மாதிரி நான் ஆண்டவரை தீவிரமாக தேட வேண்டியதில்லை என்ற ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு வர்றதுக்காக கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யலை, அற்புதத்தை செய்யலை, விடுதலையை தரலை. கர்த்தர் உங்களுக்கு எதுக்கு விடுதலையை தருகிறார், எதுக்கு உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறார், நீங்கள் பிரச்சனை நடுவில் ஆண்டவரை எப்படி தீவிரமாக தேடினீங்களோ அதை காட்டிலும் நீங்கள் விடுதலை பெற்றதுக்கப்புறம், நீங்கள் சிக்கி கொண்டிருந்த அந்த பிரச்சனை போராட்டத்திலேருந்து விடுதலை பெற்றதுக்கப்புறம் இன்னும் தீவிரமாக இன்னும் அதிகமாக நீங்கள் ஆண்டவரை தேடுவீங்கன்னு என்ற எதிர்பார்ப்போடு தான் கர்த்தர் உங்களை என்ன செய்தார், விடுவித்தார். ஆனால் நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணிடுறோம், நமக்கு ஒரு விடுதலை வந்த உடனே விசுவாச வாழ்க்கையில் ஆண்டவரை தேடுகிற வாழ்க்கையில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் மெத்தனமாக ஆரம்பிச்சிடும். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த தவறை தான் நீங்கள் என்ன செய்திடக்கூடாது, இந்த தவறை நீங்கள் ஒரு நாள் என்ன செய்திடக்கூடாது. பாருங்கள், என்றைக்குமே பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்கள் பிரச்சனை நடுவில் கர்த்தரை எவ்வளோ தீவிரமாக தேடுறீங்களோ பாருங்கள், அந்த பிரச்சனையிலேருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தந்த பிறகு இன்னும் தீவிரமாக என்ன செய்யணும், கர்த்தரை தேடணும், இன்னும் தீவிரமாக கர்த்தரையே என்ன செய்யணும், நோக்கி பார்க்கணும்.
உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், உங்களை பிரச்சனையிலேருந்து விடுதலையாக்கி கர்த்தர் உங்களை பாருங்கள் தொடர்ந்து வழி நடத்துவார். வழி நடத்தும் போது தொடர்ந்து கர்த்தரையே என்ன செய்யணும், நோக்கி கொண்டு பார்த்துக்கிட்டே என்ன செய்யணும், நடக்கணும். பாருங்கள், இந்த இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் அதை தான் இவங்ககிட்ட எதிர்பார்த்தார். எதற்காக கர்த்தர் இவர்களுக்கு முன்னே பாருங்கள் மேக ஸ்தம்பத்திலும், எதற்காக கர்த்தர் இவர்களுக்கு முன்னே அக்கினி ஸ்தம்பத்திலும், எதற்காக கர்த்தர் இவங்களுக்கு முன்னே போனார் பாருங்கள். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து வெளியே வந்து இப்போ கானானை நோக்கி போகிறாங்க. வனாந்திர பாதை வழியாக கானானை நோக்கி போகிறாங்க. போகும்போதெல்லாம் என்ன செய்யணும், அவங்க அந்த மேக ஸ்தம்பத்தையே நோக்கி பார்த்துட்டு போகணும். கர்த்தர் நம்மளை எங்கே வழி நடத்துகிறார், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி அந்த மேக ஸ்தம்பத்தின் மூலம் தங்களை வழி நடத்தின கர்த்தரையே நோக்கி பார்த்துட்டு போகணுன்னு தான் கர்த்தர் இவங்களுக்கு முன்னே என்ன செய்தார், கடந்து போனார். அப்போ கர்த்தர் சொன்ன, என்னையே நோக்கி பார்த்துட்டே நீங்கள் நடங்கப்பா, நடந்து வந்துக்கிட்டே இருங்க, நான் உங்களை கரெக்டாக கானானில் கொண்டு போய் என்ன செய்ய விட்டுருவேன் அப்படின்னாரு. ஆனால் இந்த இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணிட்டாங்க பாருங்கள், எகிப்தில் கர்த்தர் இவங்களுக்கு அற்புதம் செய்கிற வரைக்கும் கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. செங்கடலில் கர்த்தர் இவங்களை பார்வோன் கையிலேருந்து விடுவிக்கிற வரைக்கும் கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க வனாந்திர பாதையில் நடக்கும்போது தொடர்ந்து தங்கள் முன்னே சென்ற மேகஸ்தம்பத்தில் முன்னே சென்ற கர்த்தரையை நோக்கி பார்க்காம தங்களுடைய அந்த வனாந்திர பாதையில் அப்பப்போ சந்தித்த பிரச்சனையை நோக்கி நோக்கி பார்த்து கடைசியில் என்ன செய்யிட்டாங்க, விசுவாசத்தில் வலிவி பின்வாங்கி கடைசியில் பார்த்திங்கன்னா வனாந்திரத்திலே மரித்து போகிற பரிதாபம் இந்த பாருங்கள், இந்த மோசேயின் தலைமையில் வெளியே வந்த இஸ்ரேல் மக்களோட வாழ்விலே அந்த அப்படிப்பட்ட ஒரு பரிதாபம் ஏற்பட்டுருச்சு பாருங்கள். காரணம் என்ன, இவங்க தொடர்ந்து கர்த்தரையே நோக்கி பார்த்து அவரை பின்பற்றி என்ன செய்யலை, நடக்கலை. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி கர்த்தர் இன்றைக்கு இந்த காரியத்தில் நம்மோடு பேசுகிற வார்த்தை தான். வாசிக்கலாமா? சங்கீதம் 121 வாசித்து நாம் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம் பாருங்கள். சங்கீதம் 121க்கு செல்லலாம். சங்கீதம் 121 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம் பாருங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எங்கே பாருங்க, கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுகிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய கண்கள் பாருங்க எப்போவுமே உங்களுடைய வாழ்நாளின் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எப்படி வாழணும். ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்ச உடனே பாருங்கள் என்ன செய்யணும், காலையில் எந்திரிச்ச உடனே உங்களுடைய கண்களை கர்த்தர் மேலே என்ன செய்யணும், பதித்து விடணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை என்ன செய்கிறேன், ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன செய்ய, ஒத்தாசை வரும். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் எழுந்தவுடன் செய்ய வேண்டிய காரியம் என்னது, இதுதான். என்னது, கர்த்தரையே என்ன செய்யணும், நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவரோட எப்படி கர்த்தரையை நோக்கி பார்க்கிறது, அவரோட வார்த்தையின் மூலம். அதுக்கு தான் காலையிலேன்னு சொன்னேன் நம்மளை என்ன செய்கிறாங்க, கர்த்தர் என்ன செய்கிறார், நமக்கு கற்பித்து கொடுத்துருக்கிறார். பைபிளை என்ன செய்யுங்க, வாசிங்க. எதுக்கு, அந்த வாசிக்கும் போது கர்த்தர் அவரோட வசனத்தின் மூலம் நம்மளோட பேசுவார். அப்போ அந்த வசனத்தையே அந்த நாள் முழுவதும் நம்ம அதையே தியானித்து அதையே யோசித்து கொண்டிருக்கும்போது பாருங்கள், நம்ம கர்த்தரையே என்ன செய்வோம், நோக்கி பார்க்க முடிகிறது. அப்போ இப்படி கர்த்தரையே நோக்கி பார்த்து அந்த நாள் முழுவதும் நீங்கள் நடக்கும்போது அந்த நாளில் நீங்கள் சந்திக்கிற சவால்கள், பிரச்சனை, போராட்டம் எதுவாக இருந்தாலும் பாருங்கள், கர்த்தரையே நோக்கி பார்க்கும்போது அந்த சவால்களை மேற்கொள்ள, அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு என்ன செய்யும், பலன் உண்டாகும், வழி நடத்தல் உண்டாகும், ஆலோசனை உண்டாகும். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளை, அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தரையே என்ன செய்யுங்கப்பா, நோக்கி பாருங்கள். ஏன்னா நோக்கி பார்க்கும்போது அவரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா, உங்களுக்கு ஒத்தாசை வரும். கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை என்றால் என்னது, உதவி. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறேன்னு கர்த்தர் இன்னைக்கு என்ன செய்கிறார், பேசுகிறார். பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம் பாருங்க. ஏசாயா 41:13 வசனத்தை வாசிக்கலாம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் செய்து பாபிலோனுக்கு அடிமையாக போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணார், திரும்ப நான் உங்களை பாபிலோன் விடுவிச்சு உங்களை என்ன செய்வேன், எருசலேம் கூட்டு வருவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணார். அப்போது
அந்த ஜனங்களுக்கு என்ன, பாபிலோனுக்கு போன பிறகு அவங்களுக்கு திரும்ப கர்த்தர் தங்களுக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவாருங்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. அப்போது அதனால தான் கர்த்தர் அந்த பாபிலோனில் அடிமையாக இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பேசுகிறார். நம்பிக்கையற்று போயிருக்கிற என் மகனே மகளே, உன்னை பார்த்து சொல்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன்னை என்ன செய்யலை, மறந்து போயிடல. உன்னை பார்த்து நான் சொல்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடிச்சி சொல்கிறேன், நீ பயப்படாத, நான் உனக்கு துணையாக இருப்பேன், உனக்கு உதவி செய்கிறவராக இருப்பேன். நான் உனக்கு உதவி செய்து திரும்பவும் உன்னை வாக்கு பண்ணி நான் எருசலேமுக்கு என்ன செய்வேன், கூட்டு போவேன்னு கர்த்தர் என்ன செய்கிறார் அந்த ஜனங்களுக்கு சொல்கிறாரு பாருங்க. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை போராட்ட வழியாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணிட்டார். என்னது? நீங்கள் இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை நீ என்றைக்கு எனது காண்பதில்லை. அப்போது அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தரே என்ன செய்கிறார், உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவரே உங்களுக்கு துணையாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஒத்தாசை செய்கிறவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். அதனால கர்த்தர் என்ன சொல்கிறாரு, என்னையே நோக்கி பாரு, என்னையே நோக்கி பார்த்துக்கிட்டே இரு. ஏன்னா நான் உன் கூட இருந்து உனக்கு துணை நின்று உனக்கு உதவி செய்து உன் பிரச்சனை போராட்டங்கள் மேல் நான் ஜெயம் பெற நானே உனக்கு உதவி செய்வேன்னு கர்த்தர் என்ன செய்கிறார், வாக்கு பண்ணுகிறார். அதனால் இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அவரையே என்ன செய்யுங்க, நோக்கி பாருங்க. நோக்கி பார்க்கும்போது சங்கீதம் 34 சொல்லுகிறது போல, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் என்ன செய்யலை, வெட்கப்படவில்லை. நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை பிரகாசமடையும். ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபித்து முடிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் இந்த சமூகத்தில் வருகிறப்பா, இந்த நாளிலே கற்றுக் கொடுத்த முக்கியமான ஆண்டவரே ஆவிக்குரிய பாடத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை போராட்டம் வரும்போது மாத்திரம் கர்த்தரை நோக்கி பார்க்கறதில்ல, பிரச்சனையிலிருந்து விடுதலை கர்த்தர் தந்ததுக்கப்புறமும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஒவ்வொரு நாள் அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் கர்த்தரையே நோக்கி பார்த்துக்கிட்டே இந்த உலக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே கற்றுக் கொடுத்த இந்த ஆவிக்குரிய பாடத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே உடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தை தங்களுக்குள் பெற்றுக்கொண்டு எனக்கு ஒத்தாசை ஒரு பருவதங்கள் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உண்மையே நோக்கி பார்த்து அவர்கள் அன்றாட வாழ்க்கையை வாழ உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. அதன் மூலம் நீங்கள் உடைய பிள்ளைகளுக்கு அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு சவால், பிரச்சனை, போராட்டத்தின் மத்தியில் கர்த்தரே அவர்களுக்கு துணையாய் நின்று உதவியாய் இருந்து நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற அந்த போராட்டங்கள் மேல் ஜெயம் பெற்று உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் இந்த பூமியிலே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு துணை செய்யும்படி நீங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறக்காய் ஸ்தோத்திரம். அதற்காக உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்க உம்முடைய பரிசுத்த ஆவியினால் உம்முடைய பிள்ளைகளை உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். அப்படியே செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க நினைப்படுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.